கைஸ் சுட சுட தான் இருக்குது. ஆனால் அனல் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. மொத்தம் 3 செட் ஆஃப் பரோட்டா, சாரி 3 பரோட்டா. ஸோ கைஸ் இப்போ வாங்கிட்டு வந்த இந்த பரோட்டா வந்து லேயரிங்கா மெலிசா தான் இருக்கு ரொம்ப. எவ்வளோ இது? 20 rupees ஒன்னா. அப்போ எத்தனை மொத்தம் 3? 60 ரூபாயா ஒரு செட்? 60 ரூபாயா ஒரு பேக்கேஜ்? 60 ரூபாயா? நம்ம 2 பரோட்டா வேணாலும் வாங்கிக்கலாம். கைஸ் பாருங்க ரொம்ப மெலிசா இருக்கு, ஆனால் ப்ரைஸ் அதிகம் தான். கடை பேரு ஸ்கூட் பரோட்டா. ஸ்காட். கைஸ் இது வந்து ஒரு லோக்கல் கடை தான். இங்கே MMD ரசா கார்டன் நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், அரும்பாக்கம் ரசா கார்டனில். ஸோ பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இருக்குது, லைக் சப்பாத்தி மாதிரி இருக்குது. எப்பவுமே பரோட்டாவோட லேயர் வந்து ஸோ மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. முதல்ல லேயர் பார்த்துக்கோங்க, ரொம்ப மெலிசா இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக ரஃபாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பரோட்டா வந்து 15 ரூபாய்க்கு தான் மோஸ்ட்லி கடையில் சேல் பண்ணுறாங்க. இவங்க 20 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. 20 ரூபாய்க்கு இது ஒர்த்தே கிடையாது. அதுவும் இது ஏதோ நம்மளாம் ரெடிமேட் பண்ணுவோம்ல, ரெடிமேட் பரோட்டா, அதை வாங்கி சூட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு கடையில் வாங்குறோன்னா அந்த கடையோட டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சாஃப்ட்னஸ்ஸாக பயங்கரமாக இருக்கும். அதுதான். சரி சரி அடுத்து இவங்களோட குருமாவை நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக குருமா வந்து இப்படி தான் இருக்குது. இதை நாங்கள் ஊற்றுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்ட காமி, நல்லா கிட்ட எடுத்துருவா. கைஸ் இது வந்து பார்க்க நல்லா தண்ணியாக தான் இருக்கு. நல்லா இப்போ சால் நல்லா பரட்டி நீங்க பாருங்க. கிட்ட 1 2 3 எப்பவுமே பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுக்கிட்டு இப்போ சாப்பிடுங்க. இப்போ எடுத்து கைஸ் நல்லா பார்த்துக்கோங்கன்னு உங்களை காமிச்சு வெறுப்பேற்றி பவுபவுன்னா சாப்பிடல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஒர்த்தா இல்லையான்னு இந்த கடை செக்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சாப்பிடலாம். சால்னா ஏதோ டேஸ்ட் வித்தியாசமாக நல்லா இருக்கு. தக்காளி நிறைய போட்டுக்க டேஸ்ட் தெரியுது. முக்கியமாக ஏலக்காய். எனக்கு ஏலக்காய் போட்டாலே நான் ஒரு சைடு இதாகிடுவேன், கொஞ்சம் பிடிக்கும். குருமா நல்லா இருக்கு. பரோட்டாக்கு 5 ஸ்டார்ல வச்சா பரோட்டாக்கு வந்து நான் வந்து ஒரு 2.5 ஸ்டார் தரலாம். சால்னாக்கு வந்து ஒரு 4 ஸ்டார் தரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ரொம்பவுமே மெலிசா, ஏதோ வந்து நம்ம பேஷண்ட்டு ஏதோ வந்து வயசானவங்களும் பரோட்டா சாப்பிடணுமே அந்த டேஸ்ட்டுக்காக கொடுக்கறதுக்காக பரோட்டா மெலிசா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா பூத்துன்னு சாப்பிட்டா இல்லை. அடுத்து அதுதான் உனக்கு கடுப்பாகுது. பரோட்டானாலே பரோட்டா வந்து டேஸ்டா இருக்கணும், வெறும் பரோட்டாவே. சரி சால்னா தொட்டு சாப்பிட்றப்ப ஏதோ லைட்டாக சிக்கன் சால்னா மாதிரி இருக்கு அந்த டேஸ்ட்டு. 20 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்து இல்லை. இது 15 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஏன்னா சால்னா வந்து மற்ற கடையை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கடை வந்து ஆவரேஜ் தான். ஆனால் நீங்கள் இது தொட்டு சாப்பிட்டா தான் நல்லாவே இருக்கும். பரோட்டாக்கு ஆல்மோஸ்ட் நம்ம தொட்டு சாப்பிட்றது வெறும் சால்னா மட்டும் தான். சால்னா நல்லா தானே இருக்கணும். சால்னா நல்லா இருக்கு. ஆனால் சால்னா வந்து இன்னுமே திக்னஸ் இவங்க சரி பண்ணணும். ஸோ சால்னாக்கு வந்து நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பட்ஜெட் பைக் சீரீஸோட பார்ட் 2. இது நம்ம அரும்பாக்கத்தில் ரசா கார்டனில் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர், ஒரு ஹோமில் திடீர்னு எதாவது செய்ய முடியல அப்படின்னாலும், ஒரு ஸ்கூல் பையன், காலேஜ் பையன், ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலர் பசங்க யாராக இருந்தாலுமே ஸோ இதை நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வந்து நீங்கள் போகிறப்ப நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் போய் ஆனால் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ போய் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த கடையோட ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் கடையில் வாங்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே தான் சாப்பிடுவோம். ஏன்னா கடையிலே நாங்கள் சொல்கிற அளவுக்கு ஸ்பேஸு இதெல்லாம் எங்கள்கிட்ட அவ்வளோ செட்டப்லாம் இல்லை. நான் சும்மா ஒரு ஃபோனில் தான் எடுக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பரோட்டாலாம் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இவங்க கடையில் நான் வந்து இப்போ செகண்ட் டைம்னா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தெரில, அது ரொம்ப மாதம் ஆகுது. ஸோ பரோட்டா வந்து ஆல்மோஸ்ட் மொத்தமாக சேர்த்து இந்த பரோட்டாவும் சால்னாவும் சேர்த்து நம்ம 5 ஸ்டாருக்கு வந்து
ஒரு 3.5 கொடுக்கலாம். எனக்கு பரோட்டா தான், பரோட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் சால்னா. மோஸ்ட்லி வெறும் சால்னா மட்டும் நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா சால்னா வந்து செகண்டரி தான், பரோட்டா தான் ஃபஸ்ட்டு. ஸோ பரோட்டா வந்து ஓகே. சரி ஓகே guys, நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பட்ஜெட் பைட் சீரிஸ் பிடிச்சிருந்தா அடுத்த சீரிஸ் எங்க பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க பாக்குறது வியூஸ் ஆஃப் குருன்னா உங்க குரு. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான பண்ணலாம். டாடா பை பை, see you.